இன்னொருவன் மனைவியை விரும்பி அவன் வீட்டில் செல்பவனிடத்தில் பகை, பாவம், பயம், பழி என்னும் நான்கும் நீங்காமல் இருக்கும். தன்னை சந்தேகப்படாதவனுடைய மனைவியிடத்திலே பாவம் செய்தலை விரும்பி பழகுபவர் உயிரோடு இருப்பினும் இறந்தவரே ஆவர். ஒருவன் அறநெறியில் நில்லாமல் தீமைகளை செய்பவனானாலும் பிறன் மனைவியை விரும்பவில்லையானால் அது அவனுக்கு மிகவும் நன்மையுடையதாகும். நமக்கு செய்யும் தீமையை எப்பொழுதும் பொறுத்து கொள்ள வேண்டும். அதனை உடனே மறந்துவிடுதல் அப்பொறுமையை விட நல்லது. எவன் மீதும் பொறாமை கொள்ளாதிருக்கும் குணத்தை ஒருவன் பெற்றிருந்தால் அவன் பெறுதற்கரிய செல்வங்களில் அதனை ஒப்பது வேறில்லை. பொறாமை உடையவனை திருமகள் பொறுக்காதவளாகி தன் தமக்கையாகிய மூதேவியிடம் விட்டுவிட்டு தான் நீங்கிவிடுவாள். ஒருவனது செல்வம் குறையாமல் இருப்பதற்கு வழி அடுத்தவர் மிக விரும்பி வைத்திருக்கின்ற கைப்பொருளை கவர ஆசைப்படாமையே ஆகும். தீமை செய்தவனை தண்டிப்பது ஒரு நாள் இன்பம். ஆனால் அத்தீங்கினை பொறுத்தவருக்கு சாகும் வரை புகழ் உண்டாகும். மனச்செருக்கால் தனக்கு ஒருவன் கெடுதலை செய்தாலும் தனது பொறுமையால் அதை வென்றுவிட வேண்டும். மனதில் பொறாமை கொண்டவருக்கு பகைவர் கேடு செய்ய வேண்டியதில்லை. அப்பொறாமையே அவருக்கு கேடினை செய்ய போதுமானது. ஒருவன் நடுநிலைமை இல்லாமல் பிறருடைய பொருளை கவர ஆசை கொண்டால் அந்த ஆசை அவனது குடியை கெடுத்து பல குற்றங்களையும் அப்பொழுதே அவனுக்கு கொடுக்கும். ஒருவன் இல்லாத போது அவனை இழிவாகவும் அவனை கண்டவுடன் இனிதாக பொய்செறிப்புடன் பேசுவதும் அறத்தை அழித்து பாவங்களை செய்வதை விட கொடியது.